உங்க பைக்ல என்ன பிரச்சனை ஆகும்னா, இப்போ இந்த இடத்த பாக்குறீங்களா, ஃபுட் ரெஸ்ட் வைக்கக்கூடிய இடம். இதுல இருக்கக்கூடிய 2 போல்ட் கட் ஆகி ஃபுட் ரெஸ்ட் கீழே விழுந்துரும். ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இந்த ஃபுட் ரெஸ்ட்டை தூக்கி வச்சு வெல்டிங் பண்றீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரீவேல்யூல ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கேட்பாங்க வண்டியோட மதிப்பே போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கட்டான போல்ட்டை வெல்டிங் பண்ணி எடுக்கலாம், இல்லைனா ஹோல்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா வெல்டிங் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டான ஐடியா. ரொம்ப ஈஸியாகவும் முடியும், சார்ஜஸும் ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ நான் வெல்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கஸ்டமர் இந்த பைக்கை என்கிட்ட கொடுக்கும்போது 2-3 ஒர்க் ஷாப்ல கேட்டாங்க, எல்லாருமே வெல்டிங் தான் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இந்த போல்ட்டை உடஞ்ச போல்ட்டை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாரு. இந்த போல்ட்டை எடுக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இது ரொம்ப சின்ன போல்ட்டா இருக்கும். ரெண்டாவது கொஞ்சம் உள்ள கட் ஆயிருந்துச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும் வீடியோல, கொஞ்சமா வெல்டிங் பண்ணி மேல மெட்டல் எடுத்துட்டு வந்து தான் நான் வெளில எடுப்பேன். சோ இந்த மாதிரி வெல்டிங் அடிக்கும் போது பாடியும் அந்த போல்ட்டையும் சேர்த்து வச்சு ஒரு சில ஒர்க் ஷாப்காரங்க வெல்டிங் அடிச்சிடறாங்க. அதனால தான் இதை மேக்ஸிமம் தள்ளி விட்டுருவாங்க, இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இதுல அவ்வளவு சார்ஜஸும் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம கொஞ்சமா 2 போல்ட்டுமே வெளில எடுத்துட்டோம். இதுல வெல்டிங் அடிக்கும் போது கவனிக்க வேண்டிய விஷயம், நான் எர்த்தை எந்த இடத்துல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, வெல்டிங் அடிக்கிறதுக்கு பக்கத்துல போட்டிருக்கேன். சோ அந்த மாதிரி தான் பைக்கை பொறுத்த வரைக்கும் போடணும். முக்கியமா வந்து ஸ்பார்க் பிளக்கை கழட்டி விட்டுணும், பெட்ரோல் ஆஃப் பண்ணிடுங்க, கார்பரேட்டர் லீக் ஆகுதுன்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் ஒரு